விஜய் வந்து ஒரு 2% ஓட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி பேச அணி வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது எந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பாத்தீங்கன்னா அரசியல்ல ஈடுபடவே கூடாது. சைமன் அப்படின்ற ஒருத்தரை வந்து நியமிச்சிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி. ஆனா நீங்க இன்னமும் வந்து படத்துல வந்து டைலாக் சொல்ற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க ரியல் லைஃபையும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்கி கிட்டத்தட்ட 1 வருடம் நிறைவடைந்து 2வது வருடமோ வந்து தொடங்கிடுச்சு. அவர் வந்து அரசியல்ல தற்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்கக்கூடிய வகையில பல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு. இதனால பல வாழ்த்துக்களும் வந்து அவருக்கு கிடைக்குது, சர்ச்சைகளும் வந்து உண்டாகுது. ஆனா இன்னைக்கு நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வந்து பல அணிகளை வந்து உருவாக்கிட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் மாவட்ட செயலாளர்கள் அதெல்லாம் வந்து அவரை நியமிச்சாரு. அதுக்கும் பல சர்ச்சைகள் வந்து வெடிச்சுது. ஏற்கனவே வந்து சைமன் அப்படின்ற ஒருத்தரை வந்து தாவேகால இருக்கக்கூடியவர்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு வந்து போஸ்டிங்க குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பல கேள்விகள் எல்லாம் வந்து எழுப்புனாங்க. இப்ப தற்போது ஒரு சர்ச்சை ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சை வந்து திரும்பவும் வந்து பூதாகரமா வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அணிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. அணிகள்னா என்ன அணிகள் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வரும். என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு புதுவித அரசியல் தான் நான் செய்வேன், எல்லாரும் மாதிரியும் என்னுடைய அரசியல் வந்து இருக்காது, என்னுடைய அரசியல் வந்து ஒரு புதிய பயணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கட்சி ஆரம்பிச்ச போதே வந்து பல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா. அதுக்கேத்த மாதிரி பல அணிகளை வந்து உருவாக்கிட்டு வந்திருக்காரு. பெண்களுக்கான அணிகள் வந்து ஆக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான அணிகள் உருவாக்கி இருக்காரு. இளைஞர் பாசறை இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து தங்களுடைய இதுல வந்து அரசியல்ல உருவாக்கக்கூடியதுதான். ஆனா இவர் புதுமை அப்படின்னு சொன்னதே என்ன விஷயத்துல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, புதுமை என்ன பண்ணிருக்காருன்னா குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணி வந்து உருவாக்கி இருக்காரு. இதற்கு அண்ணாமலை வந்து நேற்று ஒரு கேள்வி வந்து எழுப்பினாரு. என்ன அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பாத்தீங்கன்னா அரசியல்ல ஈடுபடவே கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தால சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் அணி உருவாக்க காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பினாரு. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் குழந்தைகள் அணி உருவாக்கி இருக்கிறாருன்னா ஏற்கனவே விஜயின் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு குழந்தைதான், அவங்களுடைய அரசியலே வந்து ஒரு குழந்தைத்தனமான அரசியல் தான். அதனாலதான் வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம குழந்தைகள் அணி எந்த ஒரு கட்சியுமே வந்து உருவாக்க முடியாத ஒரு குழந்தைகள் அணி அப்படின்றத புதுமை சொல்லிட்டு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனத்தை தான் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று வந்து பாத்தீங்கன்னா பழனியில செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா யாருமே பண்ணக்கூடாத ஒரு புதிய வகையில செய்யறதா சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா திருநர் அணி அப்படின்ற ஒரு அணியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதற்கு வந்து செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்றவங்களை வந்து திருநர் அணியினுடைய செயற்பாட்டாளரா அறிவிச்சிருக்காங்க. திருநர் அணினா வேற ஒண்ணுமே இல்லைங்க, திருநங்கைகளுக்கும் எங்களுடைய கட்சியில முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய வகையில திருநர் அணி அப்படின்ற ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு சர்ச்சையை உண்டாக்கிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநர் அணி அப்படின்னு உருவாக்குனீங்க, சரி, வாழ்த்துக்கள். ஆனா அந்த அணியை வந்து 9ஆம் இடத்திலேயே எடுத்துட்டு வந்து அந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இதனால அந்த செயற்பாட்டாளர் அந்த லிவிங் ஸ்மைல் வித்யா அவங்களே வந்து கோபப்பட்டு நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அண்ணா நீங்க இன்னமும் வந்து படத்துல வந்து டைலாக் சொல்ற மாதிரி நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க ரியல் லைஃபையும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குற மாதிரியான ஒரு போக்கு கொண்டு வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு
கொடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தங்களுடைய ட்விட்டர்ல வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் பேசக்கூடியவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து சேர்ந்து நின்னு இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க. என்னன்னா, திருநர் அணி வரவேற்கத்தக்கதுதான், ஆனால் அது எந்த இடத்துல எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்றதுதான் இப்போ ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களினுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவருடன் பல மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்தது. என்னன்னா, இப்போ தேர்தல் வியூக அமைப்பாளரா வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் தான் வந்து மாற போறார் அப்படின்ற தகவல் எல்லாம் வந்து செய்தி நிறுவனங்கள் பரப்புச்சு. அது மட்டும் இல்ல, தாவேக அதிமுக கூட்டணி வந்து உறுதி அப்படின்றதெல்லாம் வந்து பல முன்னணி ஊடகங்களே வந்து இந்த செய்திகள் எல்லாம் பரப்புச்சு. ஏன் இப்படி சொல்றாங்க, தாவேக அதிமுக கூட்டணி உறுதின்னு ஏன் முன்னணி ஊடகங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்ற கேள்வி உங்க மனசுல இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக அமைப்பு வந்து அதிமுகக்கு தான் வந்து 2026ல தேர்தல் வியூக அமைப்பாளரா இருக்கக்கூடியதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதா தகவல்லாம் வந்தது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல திடீர்னு நேத்து வந்து அவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயுடன் பல மணி நேரம் மீட்டிங் நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் வியூகர், அதாவது அதிமுகவை சேர்ந்த தேர்தல் வியூகர் வந்து தாவேகா கூட என்ன வேலை? அப்ப வந்து இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்துக் கொள்ள போகுதா 2026ல அப்படின்னு பல கேள்விகள் வந்து உருவாச்சு. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வியூக அமைப்பாளரா இருந்துட்டு வந்தாரு. அதன் பிறகு விசிகால ஏற்பட்ட பல முரண்பாடுகள், சர்ச்சைகள், அந்த அம்பேத்கர் பற்றி பேசியது, அந்த நூல் வெளியீட்டு விழால ஆதவ் அர்ஜுன் கலந்துகிட்டது அப்படின்னு இந்த செயல்பாடுகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் விசிகாவுல முரண் ஏற்பட்டு ஆதவ் அர்ஜுன் வந்து பொது செயலாளர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு விஜயுடன் வந்து இணைந்து கை கோர்த்தார். அதுக்கப்புறம் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, ஆதவ் அர்ஜுன் அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயனுடைய தேர்தல் வியூக அமைப்பா இருக்க போகுது. ஜான் ஆரோக்கியசாமி இனிமேல் வந்து அவருடன் வந்து தொடர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் திடீர்னு ஜான் ஆரோக்கியசாமி தானே ஆரம்பத்துல இருந்து இருந்தாரு, அவர் ஏன் விலக பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் வெளியாச்சு இல்லையா? அதாவது விஜய் அவர்கள் 2% ஓட்டு கூட வாங்க மாட்டாரு, ஏன்னா புஷி ஆனந்த் தான் வந்து ஒரு முதன்மையா வந்து தாவேக்கால இருக்காங்க, அதனால விஜய் வந்து ஒரு 2% ஓட் கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி பேசக்கூடிய அந்த வீடியோ எல்லாம் வெளியாகி ஒரு வைரல் ஆச்சு. அதனால வந்து அவருடன் அந்த தேர்தல் வியூக அமைப்பை வந்து தடை செஞ்சுக்கிட்டு விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தான் வந்து இனிமேல் தேர்தல் வியூக அமைப்பா இருக்க போகுது அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்து வெளியாச்சு. இப்ப பிரசாந்த் கிஷோரும் உடன் வந்து கை கோர்த்திருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா தாவேகாவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இவர்கள் கூட்டணிக்கான ஒரு வியூகத்தை தான் அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் வந்து பல அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் பல எல்லாமே சேர்ந்து இந்த கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. ஆனா எதுவுமே உறுதியான தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு வெளிவரல. ஆகவே நம்ம 2026 வரைக்கும் பொறுத்திருந்துதான் வந்து எது உண்மை தகவல் அப்படின்றத பார்த்து கணிக்க முடியும். இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.